அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் ரோப்கார் சேவைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தற்போது வல்லுநர்கள் குழுவானது ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். வட்டக்கானல், கும்பக்கரை இந்த பகுதிகளை வட்ட வடிவில் சுற்றி வருவது போல ரோப்கார் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னவாக இருக்கிறது அப்படின்ற கோணத்தில் தற்பொழுது வல்லுநர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் குறிஞ்சிவேல். தற்பொழுது வல்லுநர்கள் குழு ஆய்வினை மேற்கொண்டுட்டு வராங்க. அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுகிறது, கூடுதல் விவரங்கள்? நிச்சயமாக கௌதமி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலாத்தலமாக இருந்து வருகிறது. கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் பல லட்சம் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை புரிந்து வரும் நிலையில் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. மேலும் கொடைக்கானல் சுற்றுலா வளர்ச்சியை அடுத்த கட்ட பணிக்காக முக்கிய பணிகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் உள்ள வட்டக்கானல் பகுதியிலிருந்து வெள்ளக்கை வழியாக கும்பகரை வரை இந்த ரோப்கார் திட்டம் செயல்படுத்தப்பட முதல் கட்டமாக காணொலி காட்சிகள் மூலம் வல்லுநர்களோட கலந்துரையாடல் நடைபெற்று வந்த நிலையில் இன்று கொடைக்கானல் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் மெட்ரோ நிறுவனத்தை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியிலிருந்து டால்பினோஸ் வரை சென்று சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் காற்று வழியாக சுமார் 8.3 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ரோப்கார் திட்டம் செயல்முறைப்படுத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. வட்டக்கானலிலிருந்து வெள்ளக்கவியில் ஒரு நிறுத்தம் மற்றும் வெள்ளக்கவி கிராமத்திலிருந்து கும்பகரையில் ஒரு நிறுத்தம் என திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதுக்கு அவர்கள் பேசுகையில் முதற்கட்ட சாத்தியக்கூறுகள் நடைபெற்ற பிறகு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு பணிகள் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பார்க்கப்படும் என அதிகாரி தெரிவித்துள்ளனர். இதுபோன்று கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான பிரைன் பூங்காவிலிருந்து பசுமை பள்ளத்தாக்கு, குணாக்குறை, பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை வட்டமாக சுற்றி வருவது குறித்தும் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இதன் மூலம் ரோப்கார் சேவை கொடைக்கானலில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.